கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய வகுப்பிலே கணித பாடத்தின் சில பகுதிகளை பார்க்கலாம். ஆகவே நாங்கள் பாடத்தில் போவோம். கணித பாடத்தின் சில பகுதிகளை இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம். பின்னங்களும் தசமங்களும் பின்னங்களும் என்ற பகுதியை பாவம். தசமங்களும் பின்னங்களும் அப்படி என்ற பகுதியை பாவம். வினாக்களுக்கான விடை தரப்பட்டுள்ள வெற்றிடங்கள் எழுதுக. தரப்பட்டுள்ள பின்னங்களை தசமத்தில் எழுதுக. தரப்பட்டுள்ள பின்னங்களை தசமத்தில் எழுதுக. அப்ப பாருங்க, இங்கே 10/2 10/2 அதே போல் 10/5 இதுக்கு நாங்கள் ഇതിൻ്റെ தசமம் காணைக்குள்ள தசமம் காண்ற முறைகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் சுருக்கமான வழிமுறையில் இதை செய்து கொள்கிறோம். நேரடியாக செய்கிறோம் என்றால் நாங்கள் 10 2ஆக 10 பிரிக்க வேணும். அப்போ அந்த முறையை முதல்ல சொல்கிறேன். சொல்லி போட்டு இதுக்கிடையே சுருக்கமான வழிமுறையில் செய்கிறத பற்றி பார்ப்போம். அப்போ இங்கே பார்த்தோம்னா உண்மையிலே இதை செய்ய வேண்டிய முறை, அதாவது இந்த பின்னத்தின் தசமம் காண வேண்டிய முறை எப்படி காண்றதுன்னு பாருங்க. அப்போ இப்படி காணலாம். ஆனால் என்னென்னா நாங்கள் சுருக்கமான வழிமுறையை கையாளலாம். அப்போ 2 10ஆல் பிரிக்கிறதுன்றான் இங்கே முறை. அப்போ 2 10ஆல் அது என்னென்ன 2 10ஆல் பிரிக்கலாம். அதாவது அடங்காட்டில் நாங்கள் 10 அடங்காட்டில் 0 போட்டு எடுக்கிறோம். 0 போட்டு எடுத்தால் இங்கே 2 மிச்சம் வரும். பிறகு நாங்கள் என்ன வேண்டாம், ஒரு தசத்தை இங்கே குத்தினம் என்றால், ஒரு தசத்தை நாங்கள் இங்கே குத்தினம் என்றால், ஒரு தசம் ஒன்று போட்டோம் என்றால் என்ன வருமெண்டா, ஒரு தசம் ஒன்று போட்டோம் என்றால் இங்கே ஒரு 0 ஒன்று சேர்க்கலாம். விடத்தில் 0 ஒன்று சேர்க்கலாம். இங்கே தசம் போட்டால் மேலே ஒரு தசம் ஒன்று போட்டால் இங்கே 0 சேர்க்கலாம் என்ற முறை இருக்குது. ஆகவே நாங்கள் இங்கே 2க்கு பக்கத்தில் ஒரு 0 ஒன்று போட்டோம். இப்போ 5×2 20 5×2 20. அப்போ இதுதான் இந்த செய்கிற வழிமுறை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே விட என்ன வந்திருக்குது, இதே விட தான் இங்கே வந்து. அப்போ இப்படி செய்யலாம். அப்போ பின்னத்தை தசமமாக்குற முறை, நேரடியாக செய்கிற முறைண்டா இதுதான் முறை. இந்த முறையில் ஆக்கி கொள்ளலாம். பாருங்க, அடுத்ததும் அப்படி செய்யலாம். அடுத்ததும் செய்து காட்டி போட்டு பிறகு சாதாரண முறைக்கு போவோம். இப்போ அடுத்ததை பார்த்தோம் என்றால் 10/5 10 5 10ஆல் பிரிக்கிறது. பிரித்தமெண்டா இங்கேயும் அதே போல் அடங்காத அவை 0 போடுறேன், 0 போடுறேன், 0 போட்டு 5 மிகுதி. இங்கே தசங்குத்துறேன், இங்கே தசங்குத்தினால் இங்கே 0 போடலாம். ஆகவே 5×5 50. எனவே இங்கே என்ன விட வருது 0.5. அந்த 0.5 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ரைட். அப்போ இந்த வழிமுறையை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இதை மற்ற வளத்தில் செய்கிறோம். அப்படி என்றால் இது நேரடியே நாங்கள் சுருக்கமே குறிக்கிறது. 10 மேல் எங்களுக்கு சிலபஸில் இதுக்கு தாண்டி இல்லை, கடுமையாக இல்லை. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் சில சுருக்கமான வழிமுறையை போடலாம். 10 மடங்குகள் 10 பின்னங்கள் அல்லது 100 பின்னங்கள்லாம் இருக்குது. அப்போ 10 பின்னங்கள் சிலபஸில் இருக்கிறபடியே நாங்கள் 10 பின்ன இலகுவாக செய்யலாம். அப்போ பார்ப்போம் எப்படி செய்கிறேன்ண்டு. அப்போ இது நேரடியாக செய்கிற முறை. அப்போ அடுத்ததை பாருங்கள் என்னென்னு செய்ய போகிறேன்ட்டு. அடுத்த செய்கிறது இங்கே 0 10 இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 0 இருந்தால் இங்கே 2. ஆகவே இந்த 2ஐயும் நாங்கள் எடுக்கிறோம். 0.2. அடுத்த 0.5. அவ்வளோதான். இப்படி எடுத்து விடுறோம். இப்படியே வருது. இது எப்படி மாற எப்படி வருது 0.5 அப்படின்ட்டு வருது. இது இப்படியே மாறி எப்படி வரப்போகுது 0.2 வரும். அப்போ இது சுருக்கமே செய்கிறது. நேரடியாக செய்கிறேன்டா இப்படி வகுத்து தான் செய்யணும். இப்படி வகுத்து நாங்கள் செய்ய வேணும் நேரடியாக செய்கிறேன்டா. அப்போ சுருக்கம் 10 பங்குகளாக வரைக்குள்ள
100 பங்களாக கூட அப்படி 100 0 தசம் எத்தனை போடுறது அவ்வளோதான் வேலை இதில் ரைட். அடுத்தது போவோம். தரப்பட்டுள்ள பின்னங்களை தசமத்தில் எழுதுக. ரைட் பார்ப்போம். இதில் 10 மேல் 7 வெள்ளனை நான் சொன்ன போல ஏற்கனவே சொன்னது போல அப்படியே நாங்கள் பிரிக்கிற முறை ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் இவ்வளோ 2ஐயும் எடுத்து விட்டால் 0.07. அதே போல் இதை இவ்வளோத்தையும் எடுக்கிறது எடுத்து விட்டால் 0.4. அதே போல் அடுத்தது இவ்வளோத்தையும் எடுத்து விடுறோம் 0.9. இது சுருக்கமான வழிமுறை ரைட். அப்போ நாங்கள் நேரடியாக உண்டை செய்து காட்டுறேன். இதில் முதலாவது செய்து காட்டுறேன். 7 10ஆல் பிரிக்கிறது. 10ஆல் பிரித்தோம்னா அடங்காத 0. அப்போ இங்கே 7 இங்கே தசங்குத்தி போட்டு இங்கே 0 சேர்க்கிறோம் 7 70 ரைட். அப்படி செய்து கொள்ளலாம். அதுக்கு அப்படி ரைட். சரி, இனி அடுத்த பார்ப்போம். தசம எண்களை பின்னத்தில் எழுதுகன்னு இருக்கு. தசம எண்களை பின்னத்தில் எழுதுக. தசம எண்களை பின்னத்தில் எழுதுகிற முறை. அப்போ நாங்கள் வெள்ளனை பார்த்து நாங்கள் பின்னத்தில் தந்ததை தசமத்தில் எழுதுறது. இது தசமத்தில் தந்ததை பின்னத்துக்கு மாற்றுறது. அப்போ எப்படி மாற்றுவோம்னு பார்ப்போம். இதில் அதே போல் தான் இங்கே 0.3 நாங்கள் அப்படியே 10 மேல் 3 இங்கே ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் இப்படியே இறக்கி கீழே விடுறது 10. இதை அப்படியே இறக்கி மேலே விடுறது 3 அவ்வளோங்க. அப்போ இதுக்கு நாங்கள் இதை அப்படியே எடுத்து விடுறோம். ஓர் இலக்கம் இருக்கிறோடைய அது மேலே இவர் 10 கீழே வார. அப்போ இப்படி போட்டு விட்டால் சரி. இதில் வேறு வித்தியாசம் இல்லை. அடுத்த பார்ப்போம். ரைட் பார்ப்போம். இவ்வுருவை கொண்டு கீழே வினவப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருகண்டு இருக்கு. நிலத்திய பகுதியை பின்னத்தில் எழுதுகண்டு இருக்கு. அப்போ நிலத்திய பகுதின்னு வித்தியாசமான கேள்வி. அப்போ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கேள்வி இங்கே போட்டிருக்குது. அப்போ முதல் 2 விளங்கப்படுத்தினது பின்னத்திலிருந்து தசமத்துக்கு மாற்றுறது. அடுத்தது தசமத்திலிருந்து பின்னத்துக்கு மாற்றுறது. இது உருவை கொண்டு வினவப்படும் வினாக்களுக்கு விடை இருக்கு. நிலத்திய பகுதியை பின்னத்தில் எழுதுகண்டா நிலத்திய பகுதி எத்தனை என்று பார்க்க முதல் கட்டங்கள் எத்தனை என்று பார்க்க வேணும். அப்போ இதில் ஒரு கட்டம் இருக்குது. ஒரு முழு கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டம். அப்போ இதில் ஒரு கட்டம் இருக்குது. அப்போ இங்கே ஒரு கட்டம் இருக்குது. ஒரு கட்டம், இது ஒரு கட்டம், 2 கட்டம், 3 கட்டம், அதே போல் 4 கட்டம், அதே போல் 5 கட்டம், மேலே உண்டு 6, 7, 8, 9 கட்டம், அதே போல் 10 கட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் அவதானித்தா தெரியும் உங்களுக்கு 10 கட்டம் இருக்குது. அப்போ 10 கட்டம் என்றா 10 கட்டம், 10 கட்டத்தில் எத்தனை வந்துட்டு அதான் இந்த 10 கட்டத்தை நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். பகுதி எண் 10. எத்தனை ஒரு உருவிൻ്റെ முழு உருவிൻ്റെ துண்டுகள் எத்தனை என்று பார்த்தினாங்க. முழு உருவிൻ്റെ துண்டுகள் சமளவாக பிரிக்கப்பட்ட துண்டுகள் பகுதி எண்ணாக மாறும். முழு உருவில் சம அளவாக பிரிக்கப்பட்ட துண்டுகள் பகுதி எண்ணாக காணப்படும். அதில் தொகுதி எண் என்னென்னா இதில் கேட்டது நிலத்திய பகுதி தான் தொகுதி எண். அப்போ நிலத்திய பகுதியை நாங்கள் எடுக்கிறோக்கு இதில் நான் வளமையை முந்தி சொல்லி தந்த போல் எண்ண வேணும். அப்போ நாங்கள் இங்கே கட்டத்துக்கு தான் எண்ண போகிறோம். அதனால் எத்தனை அரைக்கட்டம் என்று பார்ப்போம். அப்போ அதுக்கு அரைக்கட்டங்களுக்கு 1 1 போடுவோம். 1 2 2 3 3 4 4
ஏன் 2 தரம் ஒன்று போட்டு நான்ண்டா இது ரெண்டையும் சேர்த்தா தான் முழுக்கட்டம் வரும். இந்த ஒன்றை கொண்டு வந்து இங்கே நிலைத்தினா இது முழுசாகுவார். அதனால் நான் ஒன்று அப்படி போட்டது. அப்போ ஒன்று போடுறதுக்கு காரணம் அப்படி போட்டு செய்யலாம். ஏனென்றால் எண்ணுறது பிழைக்காது. எங்களுக்கு அரைக்கட்டத்தை எண்ணி பேர்ந்து அதை பேர்ந்து நாங்கள் ரெண்டால் வகுக்கிற நேரம் நாங்கள் இதிலே வச்சு அதை போட்டுக்கொண்டு போகலாம். அப்போ இங்கே ஒன்று அதே போல் 1 2 அதே போல் 3 இங்கே 3 இங்கே 4 இங்கே 4. ஆகவே இங்கே தொகுதி எண் எத்தனை 4. ஆகவே 10/4 நிலட்டிய பகுதியை பின்னத்தில் எழுதுக. 10/4 நிலட்டப்படாத பகுதியை தசமமாக எழுதுக. அப்போ 10ல் 4 போனால் நிலட்டப்படாமல் இருக்கிற பின்னம் 10/6. ஏனண்டா அங்கே 4 போச்சுண்டா நிலட்டிய 4 போச்சுதண்டால் நிலட்டியதில் 4 போச்சுண்டால் நிலட்டாமல் கிடக்கிறது 6 துண்டு. ஆகவே இதை நாங்கள் தசமத்தில் கேட்டது இல்லை கேள்வியில் வடிவ வாசிக்கணும். தசமத்தில் நீங்கள் கேட்டுருக்கு தசமத்தில் திரட்டா. இப்போ தசமத்தில் திரைக்க நாங்கள் சுருக்கமான வழிமுறையை கையாளலாம் அல்லது 6 10 பிரித்து தசமமாக ஆக்கலாம். ஆகவே இங்கே சுருக்கமான வழிமுறையை பின்பற்றிக்கல இந்த ரெண்டையும் தூக்கிவிட்டால் 0.6 அதுதான் இங்கே வந்துருக்கு 0.6. ரைட். அப்போ விளங்குதானே? நிலட்டிய பகுதியை பின்னத்தில் எழுதுக. அதேபோல் நிலட்டப்படாத பகுதியை தசம எண்களாக எழுதுக. ரைட். இனி அடுத்ததுக்கு போவோம். வினாயிலகம் 4 தரப்பட்டுள்ள உருவை வைத்து வினாவப்படும் வினாக்களுக்கு விடை எழுதுகண்டு இருக்குது. என்ன கேள்வி உண்டு இதில் உரு தந்திருக்குது வெள்ளனை தந்த போல ஏற்கனவே. அப்போ அதுக்குரிய கேள்வி. அப்போ பார்ப்போம். சரி பார்ப்போம். நிலத்திய பகுதியை தசம எண்ணாக எழுதுக. அப்போ நிலத்திய பகுதி இதில் மொத்தம் ஏற்கனவே பார்த்த போல் கட்டங்கள் எத்தனை என்று பார்க்கலாம். கட்டங்கள் 1 ஒரு முழுக்கட்டத்தை முழுக்கட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கட்டம் இருக்குது. அப்போ நாங்கள் பகுதி எண் 10 முழு துண்டுகள் எண்ணிக்கை சமளவாக பிரிக்கப்பட்ட முழு துண்டுகள் எண்ணிக்கை 10. அப்போ நாங்கள் அரைத்துண்டேன் போட இல்லையண்டா நான் 10 தசமண்ணாக எழுதைக்குள்ள 10 பங்குகளாக வச்சிருக்கிற ஈஸி. 20 பங்குகளாக வச்சுருந்தீங்கன்னா அங்கே தசமத்தில் போட உங்களுக்கு கடினமே இருக்கும். அதனால 10 பங்குகளாக போம் எடுக்க பார்க்கணும். எடுக்கைக்குள்ள 10 பங்குகளுக்கு எடுத்துடணும். 10 பங்குகளுக்கு எடுத்தீங்கன்னா இந்த தசமாக்குறது ஈஸி. அதுக்காகத்தான் இந்த 10 பங்குகள் எடுத்தது. அப்போ பின்னத்தின் பகுதி எண் 10ஆக வருகின்றது. அவை பின்னத்தின் பகுதி எண் 10ஆக வந்தால் நாங்கள் பிறகு இனி தொகுதி எண்ணை பார்ப்போம். தொகுதி எண் தான் இங்கே கேள்விக்குரியது. ஆகவே 10 மேல் எத்தனை எண் இப்போ போட போகிறோம். அப்போ இங்கே நாங்கள் முழுக்கட்டத்துக்கு பார்க்குறபடியே இந்த துண்டுகளை ஒன்று எடுப்போம். 1 ஏன் 1 ரெண்டும் சேர்த்தா தான் ஒரு கட்டம் முழுக்கட்டம் வரும். இதுக்கு 2 3 4 ஆகவே இங்கே 4 10 மேல் 4. அப்போ நிலட்டிய பகுதியை தசமமாக எழுதுக. இங்கே 10 மேல் 4ண்டா இதுக்கு நாங்கள் என்ன இருந்தாங்க வளமே வளாத்தையும் அடித்து போட்டு தசம். ஆகவே 0.4 அதுதான் இங்கே வந்துள்ளது. ரைட். சரியா? இப்படி இதை செய்யலாம். இலகுவாக செய்கிற வழிமுறைகள் இப்படித்தான். அடுத்த உருவில் அரைப்பங்கிற்கு நிறந்தீட்டுவதற்கு இன்னமும் எத்தனை முழுக்கட்டங்களுக்கு நிறந்தீட்ட வேண்டும்? அப்போ இங்கே 10 மேல் 4 ஆகவே இங்கே 4 கட்டம் நிறந்தீட்டு இருக்குது. 10ல் 4 என்றால் அரைவாசி ஆகணுமெண்டா இங்கே 10 மேல் 5 நிறந்தீட்ட வேணும். அப்போ இங்கே இருக்கிறது 4. ஆகவே 10 மேல் 5ல் இருந்து 10 மேல் 4 கழிக்க வேணும். கழிச்சால் இங்கே 10 மேல் 1 ஏனென்றால் இப்போ பகுதி எண் கழிப்படுறது இல்லை, தொகுதி எண் தான் கழிப்படும். பகுதி எண் சமநிலையில் இருந்தால் தொகுதி எண்ணை தான் கழிக்கிறது.
அப்போ பகுதி எண்ணை சமநிலையில் வச்சுக்கொண்டு தொகுதி எண்ணை கழிக்கிறோம். அவை 5ல் 4 போனால் உண்டு. என்ன ஒரு கட்டன் நிறந்திட்டப்பட வேண்டும். அதுதான் இங்கே போட்டு ஒரு கட்டன் நிறந்திட்டப்படும். ரைட், விளங்குதா? விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே 10ன் பங்குகளாக நீங்கள் எடுத்து செய்திகள் உண்டு. அப்போவுமே ஈஸி. 10ன் பங்குகளாக எடுத்து செய்ய வேணும். பகுதி எண் 10ன் மடங்குகளை வச்சுக்கொண்டால் அங்கே உங்களுக்கு செய்கிறது ஈஸியே இருக்கும், இலகுவாக இருக்கும். ரைட், அடுத்தது வினாலக்கம் 5 அரை, அதாவது 2ன் மேல் ஒன்றின் சமவெளி பின்னம் ஒன்று எழுதுக. அதே போல் அடுத்தது எதிரே தரப்பட்டுள்ள உருவில் 0.6 பென்சிலால் அல்லது பேனையால் நிறந்தீட்டுக. அப்போ இதில் 0.6 நிலட்டுட்டா. ரைட், பார்ப்போம். சரி, பார்ப்போம். இங்கே அதாவது 2ன் மேல் ஒன்றின் சமவெளி பின்னம் பார்ப்போம். 2ன் மேல் ஒன்றின் சமவெளி பின்னம் அப்படி என்னென்று பார்ப்போம். 2ன் மேல் ஒன்றின் சமவெளி பின்னம், சமவெளி பின்னங்களை பார்க்குற முறை நான் இங்கே அதை விளங்கப்படுத்துகிறேன், நீங்கள் பாருங்கள். அதாவது 2ன் மேல் ஒன்றென்றால் இதை 2 மடங்கு ஆக்குறது. அதாவது இதை எப்படி ஆக்குறேன்றால் தர 2 மேலையும் தர 2, நான் 2 மடங்கு ஆக்கினோம்டா சமவெளி பின்னம் வருவேன். அப்போ இதில் ஈரொண்டு 2 ஈ2 4. அப்போ இதுன்ற சமவெளி பின்னம் இது. அப்போ நாங்கள் எத்தனை மடங்கு ஆக்குறோமோ அதுதான் சமவெளி பின்னம். ஒரு பின்னத்தை எத்தனை மடங்கை காட்டுறோமோ அது சமவெளி பின்னம். இதை மேலும் ஆக்கலாம். அப்படியண்டா மேலும் இதை 2 மடங்கு ஆக்கினா 8ன் மேல் 4 கூட வரும். அப்போ இதுக்கு எத்தனை சமவெளி பின்னங்களும் உருவாக்கலாம். எத்தனை மடங்கு நாங்கள் ஆக்குறோமோ அது சமவெளி பின்னங்களே வரும். எத்தனை மடங்கு ஆக்கி கொண்டு போகிறோமோ அதெல்லாம் சமவெளி பின்னங்களே வரும். மடங்கு சமவெளி பின்னம்ன்றது ஒரு பின்னத்தின் மடங்கு. 2 மடங்கு ஆக்கலாம், 3 மடங்கு ஆக்கலாம், 4 மடங்கு ஆக்கலாம். எத்தனை மடங்கு ஆக்கினாலும் அது சமவெளி பின்னம் மாறும். அதுக்கு வரையறை இல்லை. நாங்கள் அதுக்கு நிறைய ஆக்கி கொண்டே போகலாம். அந்த பின்னத்தை பகுதி எண்ணெய் ஆக்க வேணும், தொகுதி எண்ணெய் ஆக்கணும். தனியாக பகுதி எண்ணெய் மட்டும் ஆக்குறது இல்லை. அந்த செட்டு அந்த பின்னத்தின் 2 கீழே பகுதி எண்ணெய் இருக்குது, மேல் 2 அப்படியே செட்டே மாத்திரம். 2 மடங்குனா 2 அப்படி 2 ஆகும். இல்லை 2ன் மேல் ஒன்றுண்டா நான் 2ன் மேல் ஒன்றுண்டா 4ன் மேல் 2 மாத்துறது. ரைட், அப்போ அவ்வளோதான் வேலை. இதுக்குள்ள வேறு இதில் விடயங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே தூரத்தில் உள்ள சமவெளி பின்னம் போட இல்லாது, கிட்டிய சமவெளி பின்னத்தை போடணும். அப்போ 2ன் மேல் ஒன்றின் கிட்டிய சமவெளி பின்னம் 4ன் மேல் 2 தான். வேறு சமவெளி பின்னங்களை பெரிய தள்ளி போகிற சமவெளி பின்னங்களை போட தேவையில்லை. ஏனென்றால் கிட்டிய சமவெளி பின்னங்கள் தான் நாங்கள் இப்படியே கொடுத்துருப்பினோம். அப்போ எங்களுக்கு அது எங்களுக்கு பிழை ஏற்படுற சான்ஸ் இருக்குது. ரெண்டு கணக்கு விடைகள் அங்கே கொடுப்படுறது இல்லை. 1 அல்லது 2 விடாங்க கொடுப்பாங்க மேலதிக விடை. ஆகவே இதுக்குள்ளே கிட்டிய சமவெளி பின்னங்களை தான் பார்க்கலாம். மற்ற சமவெளி பின்னங்கள் இதுக்குள்ளே சேர்க்கிறது இல்லை. அப்போ இதுதான் இதுக்குள்ளே சரியே வரும். ரைட், 4ன் மேல் 2. அடுத்த எதிரே தரப்பட்டுள்ள உருவில் 0.6 0.6 என்றால் இதை நாங்கள் பின்னத்தில் பார்க்கணும். 10ன் மேல் 6 ரெண்டா 0 10 குறிப்பார் அங்கால 6 0. அப்போ 10ன் மேல் 6 என்றால் இங்கே முழு கட்டம் எத்தனை என்று பார்க்க வேணும். 10க்கு வருகுதாண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ முழு கட்டம் 10 இருக்குது. இதில் 6 கட்டம் என்றால் 6 என்றால் நாங்கள் ஏதாவது முழு கட்டத்தில் 6 வரணும். இப்போ இந்த அரை கட்டத்தில் 6 இல்லை, முழு கட்டத்தில் 6. அரை கட்டம் என்றால் இது 2 மடங்கு 12 வரணும். அப்போ நாங்கள் 6 என்றால் மேலே 5 இருக்குது, அல்லது இந்த கரையிலேருந்து இந்த கரை கிடையாது, மேல் பக்கத்தால் நிறந்துட்டுவோம். நிறந்துட்டேக்கில் கவனிக்கணும். வெளியில் போகாதபடி பார்த்து கொள்ள வேணும். வெளியில் என்னடா பென்சிலால் நீங்கள் நிறந்துட்ட வேணும். பென்சிலால் திட்டைக்குள்ள அழிச்சழிச்சு நீங்கள் நிறந்துக்கிட்டலாம். பேனையால் மட்டும் நிறந்துட்டி விடுறாங்க. பேனையால் நிறந்துட்டுனா என்ன தீமை நடக்கும் என்னென்றால் பேனையால் நாங்கள் அழித்து திருப்பி கீரை இயலாது. அப்போ பென்சிலால் ஏதாவது தவறு விட்டுட்டோம்டா அழித்து கீறலாம். அப்போ எதிரே தரப்பட்டுள்ள உருவில் 0.6 பென்சிலால் அல்லது அதே அந்த பென்சிலால் முன்னுக்கு போடணும். என்னத்துக்காகண்டா இந்த பென்சிலால் போடுற காரணம் என்னென்னா
நீங்கள் பென்சிலால் செய்ய வேணுமென்றதுக்காக முதலாவது பென்சிலால் பிறகு பேனையால் வரும், பேனாவால் இல்லை பேனையால் வரும். அப்போ நாங்கள் இங்கே பென்சிலால் செய்ய வேணும் கட்டாயமாக. சரியான இது விளங்கினதானே? அப்போ முதலாவது கணக்குக்கு இந்த விடை, ரெண்டாவது கணக்கு இந்த மாதிரி செய்து விட அதை இது போடுற இல்லை. இதை பிறகு நாங்கள் அழிச்சு விட வேணும், பக்கத்தில் போட்ட பின்னத்தை நாங்கள் அழிச்சு விட வேணும். அப்போ அதை பென்சிலால் செய்து பார்த்துட்டு அழிச்சு விட வேணும். இதுகளெல்லாம் உங்களுக்கு பேருந்து போடுறே இல்லை, இதுகளெல்லாம் பக்கத்தில் போடுறே இல்லை. இதெல்லாம் செய்ய வழி பேப்பரில் போட்டால் சரி. என்னண்டு இந்த சமவெளி பின்னத்தை எடுத்து நாங்கள் வந்து செய்ய வழியில் போட்டு விட்டிங்கன்னா சரி. இப்போ இதையெல்லாம் பேருந்து அதுக்குள்ளே போட்டு பேப்பரை கிண்டுரு இல்லை. என்னென்னா இங்கே அறிவுறுத்தலின்படி தான் செகண்ட் பார்ட் வினாத்தாள் 2 அறிவுறுத்தலின்படி செயற்படணும். அதனால் இப்படித்தான் நீ செய்கிறது. ரைட். அப்போ இது விளங்கு தானே? அப்போ அரையினுடைய அதாவது 2 மேல் 1 சமவெளி பின்னம், அதே போல் 0.6 பென்சிலால் அல்லது பேனையால் உருவில் நிலற்றுக. அவ்வளோங்க. ரைட். அடுத்த பார்ப்போம். 6வது கேள்வி. 10 மேல் 9 இதனை தசமத்தில் எழுதுக. அப்போ 10 மேல் 9 நாங்களுக்கு தெரியும், அது முதல்ல ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ பார்ப்போம். 10 மேல் 9 ஏற்கனவே பார்த்தது போல 9 இங்கே இவ்வளோத்தையும் எடுத்து விட்டோம்டா. சரி. அப்போ 0.9 பேர். ரைட். அடுத்தது இவ்வுருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுக. நிறந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுகண்டா முதலாவது எத்தனை இருக்குன்னு பார்க்க வேணும். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஆகவே பகுதி எண் 8. இவ்வுருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதி இங்கே முதல்ல மொத்த துண்டு மொத்த சம பகுதிகளாக பிரிக்கப்பட்ட துண்டு 8. சம பகுதி என்பது முக்கியம். பின்னத்தில் பகுதி எண் போடையில் சம பகுதி என்பது முக்கியம். சம பகுதியைத்தான் நாங்கள் பகுதி எண்ணை எடுக்க வேணும். அந்த உருவின் மொத்த சம பகுதி. ரைட். இதில் நிறந்தீட்டப்பட்ட பகுதி தான் கேள்வி. நிறந்தீட்டப்பட்ட பகுதி எத்தனை என்று பார்த்தோமென்றால் 1 2 இங்கால 3. ஆகவே நிறந்தீட்டப்பட்ட பகுதி 3. ஆகவே பின்னத்தில் நாங்கள் போடலாம் 8 மேல் 3. 8ல் 3 நிறுத்திட்டு மற்றது 5 அப்படியே இருக்குது. இதுதான் பின்னம் பெருசாக கஷ்டமானதில்லை. ஆனால் சரியான முறையில் விளங்கி கொண்டீங்கன்னா அதில் ஒரு கேள்வி கட்டாயம் வரும். அது நாங்கள் 2 மார்க்ஸு தண்டை பாட்டில் எடுத்துப்பட்டு போகலாம். ரைட். அடுத்தது போவோம். அடுத்த வினாயிலக்கம் 7. இவ்வுருவில் 0.5க்கு 5 பகுதிக்கு பேனாவால் அல்லது பென்சிலால் நிறந்தீட்டுக. அப்போ பார்ப்போம் இதுக்குரிய எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். 0.5 என்றால் எங்களுக்கு ஞாபகத்தில் வரணும் 0.5 என்றால் 10 மேல் 5. 10 மேல் 5 அங்கே ஒரு விஷயம் இல்லை. 0 10 அங்கால 5 தொகுதிகள். அப்போ இதுக்கு பேனாவால் 10 மேல் 5 எத்தனை துண்டு இருக்குன்னு பார்ப்போம். 1 துண்டு 2 துண்டு 3 துண்டு 4 5 6 7 8. 8 என்றால் நாங்கள் 10 மேல் 5 என்றா 0.5 அரைவாசியை குறிக்குது. இதில் ஒரு வித்தியாசமான கணக்கு. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம். இதுவரை நாங்கள் பார்த்தது வந்து வேறு. எப்படி என்றால் 10 மேல் 5 10 துண்டுகளாக பிரிக்கப்பட்ட துண்டுகளை பார்த்து நாங்கள். ஆனால் இங்கே 10 துண்டு இல்லை, இங்கே இருக்கிறது 8 துண்டு. 8 துண்டுக்கு என்னென்னு செய்யலாம்னு பார்ப்போம். 8 துண்டு எல்லா கல்லையும் இதில் வர்றதில்லை. எப்படி வரப்போ வேண்டாம் 8 துண்டு. இப்போ 0.5 என்றது என்னென்று பார்ப்போம். 0.5 குறிப்பது 10 மேல் 5. அப்போ 10 மேல் 5 என்றால் 10ல் அரைவாசி, அதாவது 2 மேல் 1. இது இந்த சமவெளி பின்ன 2 மேல் 1 இதுக்கு சமன் இது. அப்போ 2 மேல் 1க்கு சமன். அப்போ 2 மேல் 1 அரை பங்கு. அரை. அப்போ அரைவாசி தான் இங்கே அர்த்தம். 0.5 அரைவாசி என்ற அர்த்தம். இது இந்த குறியீடு அரைவாசி. அப்போ அரைவாசி தான் இங்கே கேள்வி. அப்போ இதை கண்டோன்னா குழம்புறையில் என்னென்னா 10 மேல் 5 தானே சார் படிப்பிச்சுவார்.
இது என்ன 0.5க்கு நான் 8 சமகட்டங்கள் 8 சம துண்டுகள் இருக்குது எப்படி செய்கிறேன் 0.5 அரைவாசி. அப்போ இதில் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளணும். என்னென்ன விடயங்கள் என்றால் முக்கியமான விடயங்கள் இருக்குது. இதில் என்ன விடயம் என்றால் 3 விஷயம் இருக்குது. இதில் 0.5 என்பது என்னன்னு தெரிய வேணும். அடுத்தது 0.25 என்னன்னு தெரிய வேணும். அடுத்தது 0.75 என்னன்னு தெரிய வேணும். இந்த 3ம் கட்டாயம் தெரிய வேணும். இதுக்கு நாங்கள் 10 மேல் 2 போடணும் இல்லை. அப்போ இந்த 3 விடயம் என்னென்றால் முதலாவது விடயம் அரைவாசி அரை. ரெண்டாவது கால் பங்கு. மூன்றாவது முக்கால். அப்போ இதுதான் விஷயம். இந்த 3ஐயும் நாங்கள் விளங்கினோம்னா சரி. 0.5 என்பது அரை, 0.25 என்பது கால், 0.75 என்பது முக்கால். இந்த 3 விடயம் தெரியணும். அப்போ இப்படி இருக்கல நாங்கள் அரை பங்கு இவங்க 0.5 இங்கே அரை பங்கு ஆகவே அரை பங்கு நிலத்தி விட்டா சரி. இங்கே அரைவாசி என்ற இந்த உருவில் இப்படி அரைவாசி ஆக்கலாம். அப்போ நாங்கள் விழாத்துக்கும் நிலத்தி விட்டால் சரி. ரைட், இவ்வளோ தான் அரை சரி. அதாவது 8 துண்டில் 4 துண்டு 8 பிரிச்சிருந்த அரைவாசி என்றா 8 4 அதான் நீங்கள் 4 நிலத்தி இருக்குது சரியா. அப்போ நாங்கள் இது செய்க வழி அது விட. அப்போ இது படத்தில் கீறிடு விளங்குதோ. அப்போ இப்படித்தான் நாங்கள் செய்கிறோம். இந்த செய்க வழியில் நாங்கள் கட்டாயமாக அங்கே என்ன செய்க வேலைக்காக ஒரு தாள் வழங்கப்படும். அந்த தாளில் நாங்கள் இதை குறித்து பார்க்க வேணும். அடுத்த 5 மேல் 2 சமவெளி பின்னம் ஒன்று தருக. 5 மேல் 2 என்றால் இதை 2 மடங்கு ஆக்குறது. ஆகவே 5 மேல் 2 2 மடங்கு ஆக்கின இவர் 4 இவர் 10. அப்போ அவ்வளோதான் வேலை. அப்போ இங்கே 5 மேல் 2 இது 2 4ஆக மாறுது. இது 5 10ஆக மாறுது. அப்போ அதை பார்த்தோம்னா சரிங்க. வேற ஒன்றும் இல்லை. சமவெளி பின்னம் என்றால் அதே அளவான பெறுமதியில் அது அப்படியே மடங்காகணும், அல்லது மடங்கில் குறையணும், அல்லது மடங்கில் கூட வேணும். அப்போ இங்கே நான் என்ன விட்டேன்டா மடங்கில் கூட்டி விட்டேன். என்னடா குறைக்க இயலாது, 5 அரைவாசி ஆக்க இயலாது, அதனால் கூட்டி விட்டேன். இதுக்குரிய விடை 10 மேல் 4. அதே போல் இதுக்குரிய விடை இங்கே நிலட்டி இருக்குது சரியான. அப்போ இப்படி இதை செய்து கொள்ளலாம். அடுத்ததை பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்கள் அடுத்த கேள்வி. இவ்வுருவில் கால் பங்கு இது 4 மேல் இதிலேயும் இன்னொரு விஷயம் உண்டு பார்க்க வேணும். இதில் அரை கால் என்பது பின்னத்தில் எப்படி உண்டு. அப்போ பின்னத்தில் அரை என்றால் 2 மேல் 1, கால் என்றால் 4 மேல் 1, முக்கால் என்றால் 4 மேல் 3. இது 3ஆம் ஆண்டு புத்தகத்தில் படிச்சிருக்கு. அப்போ இதில் இதுக்குரிய தசமம் அப்படி எழுதுறேன்டா 0.5. அது முதல் கேள்வியில் படிச்சிடும் 0.25. இப்போ இது 0.75. அப்போ நாங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுருக்கோம். அப்போ அரை என்பதற்கு இது கால் என்பதற்கு இது கால் இது முக்கால். அப்போ இவ்வளோத்துக்கும் இவ்வளோந்தானே இது கால். அப்போ இது அரை, இது கால், இது முக்கால்.
இது ஞாபகத்தில் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இங்கே கால் பங்குக்கு நிலட்டுகண்டா 4ஆக பிரித்து ஒரு பங்குக்கு. அப்போ இங்கே பார்ப்போம் எத்தனை பங்கு உண்டு. 1 2 3 4 5 6 7 8 பங்கு இருக்குது. 8 பங்குண்டா 4ன் மேல் 1ண்டா 4ன் மேல் 1க்கு தான் இங்கே வேலை செய்யட்டான். அப்போ 8ண்டா நாங்கள் 8 4ஆக பிரிக்க வேணும். அப்போ 4ஆக பிரிக்க வேண்டாம். 4 2 8. அப்போ 2 பங்குக்கு தான் இங்கே நிறந்துடுறது 2 பங்கு. நிலட்டுறது 2 பங்கு. நிலட்ட வேண்டியது 2 பங்கு. ஏனென்றால் கால் பங்குண்டா ஒரு பங்கு 4ஆக பிரித்து ஒரு பங்கு. ஆகவே நாங்கள் 2க்கு நிலட்டி இருந்தால் இங்கே சரி. ஆகவே 2க்கு ஏதாவது 2க்கு. அப்போ நாங்கள் மேலே நிலட்டுவோம். சரியா? இப்படி நிலட்டி விட்டால் சரி. விளங்குதானே? அப்போ இதில் நாங்கள் அழித்ததை இல்லை போட்டதை நம்பர் போட்டவள் அழிச்சு விடணும். இப்போ இந்த அது நிலட்டப்பட்ட போல் காட்சியில் இப்போ பென்சிலால் நிலட்டியிருந்தால் இதெல்லாம் அழித்து விடலாம். இது தேவையில்லாது. விளங்குதானே? அப்போ இந்த விஷயங்கள் விளங்குதா? அப்போ இதில் கால் பங்கு நிலட்டுறது அல்லேண்டா 4 துண்டாக ஆக்குறது. இதில் ஒரு முக்கோணம் இருக்குது, இதில் ஒரு முக்கோணம் இருக்குது, இதில் ஒரு முக்கோணம் ஒன்று இருக்குது, இது ஒரு முக்கோணமும் எடுக்கிறது, இது ஒரு முக்கோணமே எடுக்கிறது. 4 துண்டை கூட எடுத்து செய்யலாம். இதில் 2வது முக்கோணி, 3வது முக்கோணி, இது 4வது முக்கோணி. ஒரு முக்கோணியும் நிலட்டியாச்சு. அப்படியும் எடுக்கலாம். எப்படி எடுத்தும் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது 0.8 என்பதை பின்னத்தில் எழுதுக. அப்போ நாங்கள் இங்கே 10 இது ஈஸி. 10ன் மேல் 8 இது எப்போவுமே இப்படி வரும். சரியா? அப்போ விளங்குதானே? இந்த முறையான கணக்குகள் இப்படி செய்யலாம். இலகுவான செய்கை முறை. ரைட், அடுத்ததுக்கு போவோம். 11வது கேள்வி. இவ்வுருவில் நிறந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுக. நிறந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுக. நிறந்தீட்டப்பட்ட பகுதியை பின்னத்தில் எழுதுறதுக்கு முதல் பகுதி எண் எத்தனை என்று பார்க்க வேண்டும். பகுதி எண் என்பது ஒரு சம துண்டுகளாக பிரிக்கப்பட்ட துண்டுகளினுடைய மொத்த எண்ணிக்கை. அப்போ நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ சம துண்டுகளாக பிரிக்கப்பட்ட துண்டுகளின் மொத்த எண்ணிக்கை 12. அதுதான் பகுதி எண். இனி நிலட்டப்பட்ட பகுதி எத்தனை என்று பார்க்கணும். நிலந்திட்டப்பட்ட பகுதி தான் கேள்வி. ஆகவே அதுக்கு நாங்கள் வட்டம் போடுவோம். 1 2 3 4 5. ஆகவே நிறந்திட்டப்பட்ட பகுதி 5. அப்போ 12ன் மேல் 5. 12ன் மேல் 5 இதுக்குரிய விடை. சரிதானே? அப்போ தொகுதி எண் பகுதி எண். அப்போ பகுதி எண் மொத்த துண்டுகள் எண்ணிக்கை, தொகுதி எண் கேட்கப்பட்ட கேள்விக்குரிய துண்டுகளினுடைய எண்ணிக்கை. சரி, அடுத்த பார்ப்போம். 10ன் மேல் 3, 5ன் மேல் 4, அதே போல் 0.7, 4ன் மேல் 2. இவ்வெண்களில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், இதில் பகுதி எண் சம அளவில் இருந்தால் தான் நாங்கள் தொகுதி எண்ணை பார்க்கலாம் எவ்வளோத்தில் இருக்குண்டு. அப்போ நாங்கள் இங்கே எல்லாம் 10ன் மேல் 3 இருக்குது. அங்கால அதே போல் 10ன் மேல் 3, 5ன் மேல் 4 இருக்குது. அது 0.7 இருக்குது. 4ன் மேல் 2 இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இதை 10ன் பங்குகளாக எடுக்கலாம். அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். 10ன் மேல் 3 அல்லது எல்லாத்தையும் தசமத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ தசமத்துக்கும் கொண்டு வரலாம் அல்லது பின்னத்துக்கும் கொண்டு வரலாம். ரைட், தசமத்துக்கு கொண்டு வந்து பார்ப்போம். ரைட், தசமத்தில் எல்லாத்தையும் எடுப்போம். தசமத்தில் எடுத்தோம் என்றால் இங்கே 10ன் மேல் 3 0.3. சரியா?
அடுத்தது 5ன் மேல் 4 உண்டா இதை சமவெளி பின்னத்தில் எடுத்தோம்டா 10ன் மேல் 8 வரும். என்னென்று வரும்? இதை சமவெளி பின்னத்துக்கு எடுத்தோம்டா 10ன் மேல் 8 என்று வரும். 10ன் மேல் 8. அப்போ 10ன் மேல் 8 0.8. 0.8. சரியா? அப்போ இதை 10 ஆக்கி என்னென்னா எல்லாமே பகுதியன் ஒரே அளவே இருக்கணும். இங்கே 10, இதைத்தான் நாங்கள் இங்கே 10 எடுத்தோம். 10ன் மேல் 8. அடுத்தது 10ன் மேல் இதை சமவெளி பின்னத்துக்கு எடுத்தோம்டா 10ன் மேல் சமவெளி பின்னத்துக்கு இல்லை பின்னத்துக்கு நேரடியாக பின்னத்துக்கு எடுத்தோம்டா 10ன் மேல் 7. அப்போ நாங்கள் அது ஆக்க தேவையில்லை. என்னென்றால் நாங்கள் எல்லாமே தசமத்துக்கு தான் எடுக்கிறோம். அதனால் இது ஒன்றையுமே மாற்ற தேவையில்லை. ஆக இதை மட்டும்தான் மாற்றினாங்க. அப்போ கவனிங்கோ. அப்போ இது 0.7 அப்படியே வரும். 0.7. அடுத்து 4ன் மேல் 2 என்பது நாங்கள் இதை 4ன் மேல் 2 அரையத்தான் குறிக்குது. 4ல் 2 அரைவாசி. அரைவாசிக்கு எப்போவுமே இது தசமம் 0.5. 0.5. ஏனென்றால் இதை நாங்கள் பின்னத்துக்கு மாற்றி பார்க்கலாம். எப்படி என்றால் நாங்கள் இதை 2ன் மேல் 1 எடுத்து போட்டு 5ஆல் பெருக்கி விட்டோம்டா I 2 10 I 1 5. அப்போ அவை 10ன் மேல் 5 வரும். ஆகவே 0.5 போடலாம். ஆகவே முதலாவது பின்னத்தை முதலாவது தசமம் இப்படி இருக்குது, 2வது தசமம் இப்படி, 3வது தசமம் இப்படி, 4வது தசமம் இப்படி. ஆகவே நாங்கள் எல்லாம் ஒரே வகைக்கு கொண்டு வந்துட்டோம். இது தசமத்திலே மாற்றிட்டோம். ஒன்றில் தசமத்தில் மாற்றி பெரிய எண் எழுதலாம், அல்லது பின்னத்தில் முழுக்களையும் பின்னத்தில் மாற்றி செய்யலாம். அப்போ இங்கே தசமத்துக்கு மாற்றினபடியே நாங்கள் இனி கேள்விக்கு போகலாம். ரைட். இங்கே பெரிய எண் ஜாதுண்டா இதில் தசமத்துக்கு அங்கால எடுக்கிற பெரிய எண் எதுண்டு பார்க்கலாம். இங்கே தசத்துக்கு இங்கால 3 இருக்குது. முதலாவதுல தசத்துக்கு இங்கால 3 இருக்குது. 2வது தசத்துக்கு அங்கால 8 இருக்குது. தசத்துக்கு அங்கால 7 இருக்குது. தசத்துக்கு அங்கால 6 இருக்குது. ஆகவே விடை 0.8. இவர்தான் சரியான விடை. இதெல்லாம் இது பிழை, இது வராது, இது வராது, இது வராது. இவர்தான் சரியே வருவார். இவர் 0.8 நாங்கள் போட்ட செய்க வழியை போடக்கூடாது. இந்த விடையை தான் போடணும். இதில் தரப்பட்ட 5ன் மேல் 4 தான் இதுக்குரிய விடை. சரியான விடை 5ன் மேல் 4. சரியா? சரியான விடை 5ன் மேல் 4. இப்போ செய்க வழிமுறை முழங்குதா? அப்போ இதில் சில வேளையில் இதில் ஏறு வரிசைப்படுத்த சொல்லி வரும், இல்லாட்டில் இறங்கு வரிசை, இந்த எண்களை இறங்கு வரிசைப்படுத்த சொல்லி வரும். அப்போ நாங்கள் ஏறு வரிசை இறங்கு வரிசை என்றாலும் இப்படி நான் இப்போ செய்த மெதட்டில் இப்படி செய்தாலும் ஒரே மாதிரி தான். அப்போ எல்லாத்துக்குமே இந்த செய்க வழிமுறையை பயன்படுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட். ஓகே. விளங்குதா? இப்போ இந்த கணக்கு தெளிவே இருக்கும், இந்த கணக்கு தெளிவே இருக்கும். நம்ம இதில் விஷயம் என்னென்றால் இதில் விடயங்கள் என்னென்னா கட்டாயமாக ஒன்றில் பின்னத்துக்கு மாற்றி செய்ய வேணும். இப்போ 2வது போட்ட கேள்வி பின்னத்துக்கு மாற்றி செய்ய வேணும், அல்லது தசமத்துக்கு மாற்றி இந்த மாதிரி செய்து விட்டால் சரி. ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்த கடந்த கால தேசிய பரீட்சை வினாக்கள் இதில் வந்த கடந்த கால தேசிய பரீட்சை, அதாவது புலம்பெயர்ச்சல் பரீட்சைக்கு வந்த வினாக்களை இன்னொரு வகுப்பிலே அந்த வினாக்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே இதுவரை நீங்கள் பின்னங்கள் தொடர்பான விடயங்கள் அந்த பின்னங்களை எப்படி தசமத்துக்கு மாற்றுறது, இப்போ இந்த தசமத்துக்கு மாற்றினதை எப்படி பின்னத்துக்கு மாற்றுறது, அதே போல் பின்னத்திலேயும் தசமத்திலேயும் கலந்து தந்த எண்களை, அது பின்னத்திலேயும் தசமத்திலேயும் வார எண்கள் எப்போவுமே குறை எண்கள். அந்த குறை எண்கள் எப்படி குறை எண்களை நாங்கள் முழு எண்கள்னா நாங்கள் இலகுவை கண்டுபிடிக்கலாம். ஆனால் குறை எண்களை காண்றது ஒன்று தசமத்துக்கு மாற்றணும் அல்லது பின்னத்துக்கு மாற்றணும். 2ல் ஒரு விதத்துக்கு எல்லாத்தையும் மாற்றி போட்டு அதான் சொல்கிறோம் ஒரு அலகுக்கு மாற்ற வேணும். தசமத்தில் மாற்றினா தசமத்தில் மாற்றணும், எல்லாத்தையும் பின்ன 2ஐயும் கலந்து வச்சா செய்யலாது. அப்போ அப்படி நாங்கள் இதை மாற்றி செய்யலாம். அப்போ இப்படி மாற்றி நாங்கள் செய்து விட்டோம்னா எங்களுக்கு இலகுவே இருக்கும். இப்போ இப்படியான செட்டப்பில் இதுகளை செய்து கொள்ளலாம். இப்போ இதுதான் இலகுவான வழிமுறைன்றது இதுதான். அதே போல் உருவில தரப்பட்டு உருவில இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
உருவில் தரப்பட்டுள்ள நிழற்றப்பட்ட பகுதி எப்படி அந்த பின்னத்தை உருவாகிறது. அந்த எப்போவுமே பகுதி எண் தொகுதி எண் தெரிஞ்சால் உங்களுக்கு அது இலகுவே இருக்கும். பகுதி எண்கள் தொகுதி எண்கள், இங்கே பகுதி எண்கள் இருக்குது, இங்கே பகுதி எண் கீழே இருக்கிற எப்போவுமே கீழே இருக்கிற பகுதி எண். அப்போ பகுதி எண் என்பது முழு உருவின் துண்டுகள் சமளவாக பிரிக்கப்பட்ட துண்டுகள் எண்ணிக்கை தான் பகுதி எண். அப்போ சமளவாக பிரிக்கப்பட்ட துண்டுகள் மொத்த எண்ணிக்கை பகுதி எண், கேட்கப்பட்ட கேள்விக்குரிய எண்ணிக்கை தொகுதி எண்ணாக வரும். அப்போ இந்த மாதிரியான வினாக்களை இப்படி இலகுவாக செய்து கொள்ளலாம். எனவே வினாத்தாள் 2 கணித பகுதியிலே பின்னங்கள் என்ற பகுதியூடாக உங்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை தந்திருக்கின்றேன். எனவே இதுவரை இணைந்து கொண்டிருந்த கல்வி டிவி நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.